சூரியன் ஒவ்வொரு காலையிலையும் உதிக்கும்போது நேற்று மேகம் நம்மளை மறைச்சிட்டே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறது இல்லை. அது மீண்டும் தன்னோட முழு ஒளியோட எழுந்து பிரகாசிக்குது. அதே மாதிரி நேற்றைய தோல்விகளை தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைய நாளை உங்களோட நம்பிக்கையால் பிரகாசிக்க செய்யுங்க. உங்களோட ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது இந்த நாள் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தொடங்குங்க. ஒவ்வொரு நாளோட முடிவிலையும் இன்றைய நாளை விட நாளைய நாள் இன்னும் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தூங்க செல்லுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களோட ஒவ்வொரு நாளையுமே பார்த்திங்கன்னா மிகச் சிறப்பானதாக மாற்றும். உங்களோட இலக்குகளை தெளிவாக வரையறுத்துக்கோங்க. அதை எல்லாத்தையும் அடைய விடாமுயற்சியோட உழைங்க. இலக்கு எங்கனே தெரியாமல் எய்தப்படுற அம்பு எவ்வளவு வேகமாக சென்றாலும் அது எதையுமே வீழ்த்த போகிறதில்ல. முதல்ல உங்களோட இலக்கை ஒரு புள்ளியில் நிறுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களோட முழு கவனத்தையும் அந்த அம்போட கூர்மையிலையும் உங்கள் கைகளோட உறுதியிலையும் வைங்க. இப்போ குறி தப்பாது. வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வருத்தப்படாதீங்க. எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை நீங்கள் வாழ பழகிக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை உங்களோட எதிர்கால சந்ததிக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு கடந்து செல்ல பழகுங்க. கஷ்டங்களை கடக்காம நம்மளோட வாழ்க்கையில் இஷ்டப்பட்ட எதையுமே அடைய முடியாது. ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய தொடக்கம். நேற்றைய தவறுகளை மறந்துட்டு நம்பிக்கையோட முன்னேறுங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு புத்தகம் அப்படின்னா அதில் நேற்று அப்படின்றது முடிஞ்சு போன பக்கம். அதில் நடந்த பிழையவே நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருந்தா அடுத்த அழகான அத்தியாயங்களை உங்களால் எழுத முடியாது. பக்கத்தை திருப்புங்க. புதிய தொடக்கம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முயற்சியை தொடங்கும் போதே பயத்தை கொன்னுடுங்க. இல்லைன்னா உங்களோட பயமே உங்கள் முயற்சி அனைத்தையும் கொன்னுடும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை அறிஞ்சு அதை முழுவதுமாய் பயன்படுத்துங்கள். பயன்படுத்தப்படாத ஆற்றல் அதோட திறமையை இழந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. யார் ஒருத்தர் அடுத்தவங்களோட விஷயத்தில் வீணாக தலையிடாமல் இருக்காங்களோ அது மட்டும் இல்லாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு தன்னுடைய வேலைகளிலையும் தன்னோட விஷயத்துலையும் மட்டும் அறிவுடனும் அக்கறையுடனும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு இது மூணும் தானாகவே வந்து சேரும். வாழ்க்கையில் உங்களுக்கானவைகளுக்கு மட்டும் கவனத்தை செலுத்துங்க. தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது தவறில்லை. ஆனால் மற்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. ஒன்றுமே தெரியாமல் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாது. எல்லாமே தெரிஞ்சாலும் ஒன்றுமே தெரியாதது மாதிரி இருக்கிறவங்க கற்றுக்கிறதுக்கு எல்லையே கிடையாது. எந்த சவாலாக இருந்தாலும் சரி அதை எதிர்கொள்ள உங்களுக்கு தைரியம் இருக்கு. சவால்கள் அப்படின்றது நம்மளை வீழ்த்துற தடைகள் இல்லை, அது நம்மளை அடுத்த நிலைமைக்கு உயர்த்துற ஏணிகள் அப்படின்றது தான் உண்மை. முளைச்சி வர விதைக்கு முன்னாடி இருக்கிற பாறை ஒரு சவால் இல்லை, அதுதான் முட்டி மோதி ஒரு மரமாக மாறுறதுக்கான ஒரு மேடை. அதே மாதிரி முன்னே நிற்கிற எந்த சவாலும் உங்களை வீழ்த்த வந்ததில்லை, உங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்காக வந்தது அப்படின்றது தான் யதார்த்தம். அலைகள் இல்லாத கடல்ல பயணம் செய்கிறவன் ஒருபோதும் சிறந்த மாலுமி ஆகிறதில்ல. சவால்கள் அப்படின்ற மலைகள் மோதும் போது தான் உங்கள் தைரியம் அப்படின்ற துடுப்போட வலிமை உங்களுக்கே தெரியும். எதையுமே எதிர்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாத்தையுமே வெற்றி கொள்றதுக்காக பிறந்தவன் அப்படின்றத மறந்துடாதீங்க. இருட்டு அதிகமாக இருக்கும்போது தான் ஒரு சின்ன தீக்குச்சியோட வெளிச்சம் கூட பிரகாசமாக தெரியும். உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் அப்படின்னு இருள் சூழும் போது உங்களுக்குள்ள இருக்கிற
தைரியம் அப்படின்ற நெருப்பை சுடர் விட செய்யுங்க. அந்த வெளிச்சத்துல உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் எல்லாமே காணாம போயிடும். உங்களோட இலக்குகளை அடைய துணிச்சலா முடிவெடுங்க. துணிச்சலோட முடிவு எடுக்காதவங்க வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. யாரு உங்களை கைவிட்டாலும் உங்களோட துணிவு தான் உங்களுக்கு துணையா நிற்கும். முந்தி கொண்டு போறவங்களுக்கு தான் காலம் வழிவிடும். நேரம் வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு காலம் ஒருபோதும் கருணை காட்டாது. இனியும் காலத்தை வீணடிக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியதை இன்றைக்கே இப்போதே செய்ய தொடங்குங்க. வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிரச்சனையை கண்டு பின் வாங்கிறாதீங்க. நீங்க சந்திக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகுங்க. எதுக்குமே தயாரா இருக்கிறவங்களால தான் வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய முடியும். எடுத்தோனையே எல்லாருக்குமே கிடைச்சிடுறது இல்லை வெற்றி. தோல்விகளை கடந்த பிறகுதான் வெற்றிகள் கிடைக்கப்படும். அதுவுமே தோல்விக்கு பின்னாடி வெற்றி எல்லாருக்குமே கிடைச்சிடுறதில்ல. தன்னோட தவறை தெரிஞ்சு உணர்ந்து அதை திருத்திக்கிட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். எதுக்குமே துணியாத வரைக்கும் வாழ்க்கை நம்மளுக்கு பயத்தை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் துணிஞ்சு பாருங்க, அதே வாழ்க்கை உங்களுக்கு பல வழியை காட்டும். மற்றவங்களோட பிரச்சனைக்கு ஈஸியாக வழி சொல்ல முடிகிற நம்மளால் தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எதிர்கொள்ள மட்டும் தயங்குறோம். ஒரு பிரச்சனையை நம்ம தனியாக எதிர்கொள்ளும் போது தான் நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் மனசாட்சியோட குரலுக்கு செவி கொடுங்க. அதுதான் உங்களோட சரியான பாதைக்கு வழி நடத்தும். பெரும் கடல்ல புயல் வீசும்போது நட்சத்திரம் மறைஞ்சிடலாம், ஆனால் கையில் இருக்கிற திசை காட்டி ஒருபோதும் திசை மாறுறதில்ல. அதே மாதிரி சுற்றிலும் குழப்பங்கள் உங்களை சூழ்ந்துகிட்டாலும் உங்கள் மனசாட்சி காட்டுற திசையில் நடங்க. அதுதான் உங்களை சரியான கரையில் சேர்க்கும். 1000 திசைகள்லேருந்து காற்று பலமாக வீசினாலும் ஆழமான வேர் கொண்ட மரம் அசைந்து கொடுக்குமே தவிர ஒருபோதும் வீழ்ந்து விடாது. உலகமே உங்களுக்கு எதிராக பேசினாலும் உங்கள் மனசாட்சி அப்படின்ற ஆணி வேற பிடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களை அறம் வலுவாமல் நிலை நிறுத்தும். அடர்ந்த காட்டில் கையில் விளக்க ஏற்றி நடக்கிறவனுக்கு பாதை தெரியாமல் போகாது. வெளி உலகத்தோட இரைச்சல் உங்களை திசை திருப்ப முயலும் போது உங்களுக்குள்ள ஒளிர்ற மனசாட்சி அப்படின்ற விளக்க மட்டும் கவனிங்க. அந்த மெல்லிய வெளிச்சம்தான் உங்களை மிக சரியான பாதையில் நடத்தி செல்லும். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்களை சுற்றி அன்பும் ஆதரவும் இருக்குது. வெளியே தனித்தனி மரமாக தெரிஞ்சாலும் மண்ணுக்கு கீழே வேர்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று கைகோர்த்து நிற்க தான் செய்யுது. உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்காக துடிக்கிற இதயங்களும் உங்களை தாங்கி பிடிக்க காத்திருக்கிற கரங்களும் இந்த உலகத்தில் எப்போவுமே உண்டு. நீங்கள் ஒருபோதும் தனி மரம் இல்லை. உங்களுக்கான உதவிகளும் வழிகளும் ஏதாவது ஒரு வழியில் சேரும். மனசை ஒருமுகப்படுத்த பழகிக்கோங்க. ஒருமுகப்பட்ட மனசால் மட்டும்தான் அனைத்தையும் சாதிக்கிற ஆற்றலை பெற முடியும். ஒருமுகப்படுத்துகிற ஆற்றல் வளர வளர அதிக அளவில் அறிவையும் பெறலாம். ஏன்னா இந்த வழி தான் அறிவை பெருக்கிறதுக்கான ஒரே வழி. நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். அதனால் உங்களோட சிந்தனைகளையும் உங்களோட செயல்களையும் எப்போவுமே உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட எதிர்காலம் உங்களை உயர்த்துறதா அமையும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எந்த விஷயத்துலையும் யாரோட நம்பிக்கையையும் சிதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு முடிஞ்சால் அவங்களுக்கு மேலான ஒரு விஷயத்த கொடுக்க முயற்சி செய்யுங்க. யார்கிட்டையுமே வீணான வார்த்தையை பேசி
அவங்களோட நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. வளர்ச்சி வந்தால் ஆடவும் கூடாது, வறுமை வந்தால் வாடவும் கூடாது. செல்வம் பெருகியுள்ள காலத்தில் ஒருத்தனுக்கு பணிவு மட்டுமே வேணும். செல்வம் குறைஞ்சு வறுமை உள்ள காலத்தில் யாருக்கும் பணியாத துணிவு வேணும். துணிவு அப்படின்றதான் உங்களை உயர்த்துகிற ஆயுதம். பணிவு அப்படின்றது பெற்ற உயரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம். எதை எங்கே எப்போ கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சவனே மிகப்பெரிய வெற்றியாளன். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா தன்னோட சக்தியை முழுமையாக அர்ப்பணித்து முயற்சி செய்யணும். வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு யார் ஒருத்தன் தன்னோட சக்தி எல்லாத்தையும் செலவிடுறானோ அவன்தான் உண்மையான மனிதத்தன்மை கொண்டவனாக இருக்கான். இதில் நீங்கள் எப்படி அப்படின்றத கொஞ்சம் சுய ஆய்வு செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அல்லது வெற்றி அடைஞ்ச ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஏதோ ஒரு இடத்துல அளவற்ற நேர்மையும் அளவற்ற சிரத்தை கொண்டவர்களாகவும் அவங்க கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அந்த குணங்கள் தான் அவங்க இப்போ உயர்ந்திருக்கிற அடையாளம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அடைஞ்ச சிறந்த வெற்றிக்கான காரணமாகவும் இருக்கும். எல்லார்கிட்டையும் உங்களை நிரூபிக்க முயற்சி செஞ்சு விலை மதிப்பில்லாத உங்களோட வாழ்க்கையை நீங்களே வீணடிக்கிறீங்க. உங்களை பிடிக்காதவங்கள நினச்சி வருத்தப்பட்டு உங்களுக்காக வாழ நினைக்கிறவங்கள வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களையும் கவனிக்க மறந்துடுறீங்க. குறைகளை தேடி தேடி கவலைப்பட்டு நீங்கள் பெற்றிருக்கிற நிறைகளை நின்று அனுபவிக்க மறந்துடுறீங்க. உங்ககிட்ட இல்லாததை நினச்சி ஏங்கி ஏங்கி உங்ககிட்ட இருக்கிற அனைத்து அருமையும் உணர மறந்துடுறீங்க. எதை பற்றி சிந்திக்கணும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் உங்களோட நேரத்தை செலவிடணும் அப்படின்னு தெளிவாக இருங்க. இதுதான் உங்களோட வாழ்க்கையிலேயே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு முடிவு செய்து உங்களோட ஒவ்வொரு நாளையுமே நல்ல எண்ணங்களுடனும் நல்ல மனுஷங்களை பற்றின எண்ணத்தோடையும் தொடங்குங்க. நல்லது எல்லாமே உங்களை தேடி வரும், நல்லதே நடக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான ரகசியம். சமுதாயம் அப்படின்றது எப்போவுமே ஒரே நிலையில் தான் இருக்குது. அதை சீர்படுத்துகிறோம் அப்படின்ற பேரில் செயல்பட்டுட்டு இருக்கிறத விட முதல்ல உங்களை சரிப்படுத்திக்கோங்க. உங்களோட முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செய்யுங்க. நீங்கள் சரியில்லைன்னு நினைக்கிற இந்த சமுதாயம் உங்களோட வளர்ச்சியை பார்த்து தானாகவே சரியாயிடும். உங்களோட பாதையை பின்பற்றி உங்களை பின்தொடரவும் செய்யும். இன்னைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலை உங்களுக்கு உண்டானதுக்கு நீங்களே முழுக்க முழுக்க பொறுப்பு. அதே மாதிரி எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் மாற்றிக்கொள்கிறதும் உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா உங்களோட விதியை உருவாக்குறது வேற யாரோ இல்லை, அது நீங்கள் மட்டும்தான். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே மேன்மையானவராக மாற்றிக்கோங்க. வாழ்க்கையில் நம்ம விரும்புகிறது எல்லாமே நடக்காமல் அதுக்கு நேர்மாறாக நம்ம விரும்பாதது எல்லாமே நடக்கு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. விரும்பாதது நடந்தாலும் அதை ஏற்றுக்கோங்க. நமக்கு பிடிக்காததையும் சகிச்சுக்கிட்டு அனுபவிக்கும் போது தான் நமக்கு பிடிச்சதுக்கான எல்லாத்தையும் அடையிறதுக்கான வழிகளும் அதுக்கான தீர்வுகளும் எளிதில் கிடைக்கும். தெளிந்து அறிகிற எண்ணத்தையும் கருத்தின் தூய்மையையும் பக்க பலமாக கொண்டு நம்பிக்கையோட பணியாற்ற யாரும் எத்தகைய தீர்ப்பையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுறது அப்படின்றது அவங்களுக்கு சுலபமான காரியம்தான். பணக்காரங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் மகிழ்ச்சியாக இல்லாமல் யாரும் பணக்காரங்களாக ஆக முடியாது அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்க. எப்போவுமே மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் எதையுமே தேடி செல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
நீங்கள் விரும்புகிற எல்லாமே உங்களை தேடி வரும். எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயம் மகிழ்ச்சி தான். வெற்றி அப்படின்றது நம்ம போய் சேர வேண்டிய கடைசி புள்ளி இல்லை, அது ஒரு தொடர் பயணம். நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சிட்டு அப்படின்னு நினச்சி அந்த வெற்றியோட நனல்லையே தங்கிடாதீங்க. நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது முடிவே இல்லாத ஒரு தொடர் பயணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ பெரிய வெற்றியை அடைஞ்சாலும் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற உங்களோட எண்ணம் கண்டிப்பாக உங்களை அடுத்தடுத்த உயரத்திற்கு எடுத்து செல்லும். நீங்கள் இழக்கிறதுக்கு தயாராக இருந்தால் எதையுமே இழக்க மாட்டீங்க. இழந்துருவோமோ அப்படின்னு பயந்து இடர்களை எதிர்கொள்ள தயங்குனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இழப்புகளை சந்திக்க நேரிடும். இழக்கிறதுக்கும் தயாராக இருங்க. எந்த இடர் வந்தாலும் உங்களால் எதிர்கொள்ள முடியும், அதில் வெற்றி அடையவும் முடியும். எதை இழந்தாலும் உங்களால் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் முடியும். இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க தான் எதையுமே பெற்றுக்கொள்றதுக்கும் தகுதியானவங்களாக இருக்காங்க. இருக்கிறத இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க புதுசாக எது ஒன்றையுமே கற்றுக்க முடியாது. இந்த உலகத்தில் 2 வகையான மனுஷங்க உண்டு. நான் மட்டுமே எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கிறேன், மற்ற எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு வகை. நான் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்கேன், மற்ற எல்லாருமே துன்பத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு வகை. இது ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இங்கே எல்லாருக்குமே அவங்கவுங்க எண்ணப்படி தான் அமையுது. நேற்று நடந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நடக்க போகிறது எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம் அப்படின்ற தைரியம் தானாகவே வந்துடும். முடிவுகளை எடுக்கும்போது நிதானமாகவும் கவனமாகவும் ஆழமாகவும் யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்மளோட எதிர்காலத்தை மாற்றுற வல்லமை உடையது. உங்கள் உள்ளத்தில் மறைஞ்சிருக்கிற சக்தியை வெளிப்படுத்தும் செயலே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்றத நீங்கள் உணரணும். எது உடலையும் மனசையும் பலவீனப்படுத்துதோ அதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய பாவம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பலவீனத்தையும் மன தளர்ச்சியையும் உதறி தள்ளிடுங்க. நீங்கள் தான் ஒரு மாபெரும் வீரன். இந்த மன தளர்வுகள் அப்படின்றது கொஞ்சம் கூட உங்களுக்கு பொருந்தாதது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதி அற்புதமான வாழ்வு அப்படின்னா என்னன்னா எதுவுமே இல்லாத நிலையிலிருந்து ஏதோ ஒன்றை உருவாக்குறது தான். எதுவுமே இல்லாததா தோன்றுத விதையிலிருந்து எவ்வளோ பெரிய மரங்களும் காடுகளும் உருவாகின்றது. அதே மாதிரி தான் அற்புதமான நம்ம வாழ்வும் கூட. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அற்புதமான திறமைகளும் மாபெரும் சக்தியும் புதஞ்சிருக்குது. அதை எல்லாமே வச்சு நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் உயர்த்திக்கணும். அறிவை வளர்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு தரும். ஆனால் அந்த முடிவை சரியாக எடுக்கிற ஆற்றலை அறிவு தான் உங்களுக்கு தருது. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்களோட முயற்சிகளை நம்புங்க. அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காம உங்களுக்கு அதிர்ச்சியை கூட அளிக்கலாம். ஆனால் உங்களோட முயற்சி உங்களை நிச்சயமாக முதன்மையான இடத்திற்கு உயர்த்தி அழைச்சி செல்லும். இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இங்கே சத்தம் இல்லாமலே நகர்ந்துக்கிட்டு இருக்கு பல பேரது வாழ்க்கை. காலம் நம்மளோட கனவுகளை காயங்களை மாற்றிடும் அப்படின்னு கனவு காணாதீங்க. காலம் அப்படின்றது எந்த காயத்தையும் ஆற்றுறதில்லை, அது நம்மளோட மனசை பக்குவப்படுத்துது, அவ்வளவுதான். காயங்களை நினச்சி கலங்கிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா நம்மளோட கனவும் நிஜமாகாது. வலியோடு காயத்தையும் கடந்து சென்றுருங்க. காயங்களை மட்டும் இல்லை, காலத்தையும் வெல்லுற ஆற்றலானது நம்மளுக்குள்ளேயும் இருக்குது. நிதானமான தொடக்கம்தான் உங்களுக்கு நிச்சய வெற்றியை பெற்று தருது. எதையுமே செய்கிறதுக்கு தொடங்குற முன்னாடி கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க. விவேகத்தால் கிடைக்கிற உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. புகழை விட பெருமை தான் உயர்ந்தது. புகழ் அப்படின்றது தகுதி இல்லாதவங்களுக்கு கூட ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் பெருமை அப்படின்றது சாதனையாளர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் செய்ய போகிற சாதனை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெருமையை தேடி தர்றதா அமையட்டும்.
இந்த பூமியை மாதிரி எல்லாத்தையுமே பொறுத்து கொள்ளுற குணத்தை அமைச்சுக்கோங்க. வாழ்க்கையில சில இடங்கள்ல நீங்க பொறுமையா இருந்தாதான் இந்த உலகமே உங்களோட காலடியில சுழண்டு கிடக்கும். அடக்கப்படாத மனமானது வாழ்க்கையில நம்மளை கீழ் நோக்கி இழுத்து சென்றுடும். அடக்கப்பட்ட மனம்தான் நம்மளுக்கு பாதுகாப்பை தரும். மனசை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை முழுசாக புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. புரிஞ்சுக்காத எதையுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம மனசும் அப்படிதான். உலகில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வகையில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றத விட எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்றத தான் கவனிக்கணும். வேலையை சாதாரணமாகவும் நுணுக்கமாகவும் அதே சமயம் ஆற்றலையும் வீணாக்காம செய்கிறவங்க தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்து செல்லப்படுறாங்க. யார் எதை சொன்னாலும் கடமையில் உறுதியாக இருக்கிறவங்க மட்டும்தான் குறிக்கோளை நோக்கி வெற்றி நட போடுவாங்க. பாராட்டு கிடைத்தாலும் பழிச்சொல் கிடைத்தாலும் மனசை சமநிலையோட வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட பயணம் பாதியிலேயே நின்றுடாம இருக்கிறதுக்கு உதவும். லட்சிய நாட்டம் உடையவனுக்கு போராட்ட குணம் இயல்பாவே இருக்கும். ஒருத்தன் எந்த அளவுக்கு லட்சிய வெறி கொண்டவனா இருக்கானோ அந்த அளவுக்கு அவன் போராட்ட குணம் கொண்டவனாவும் இருப்பான். லட்சியம் உடையவன் 1000 தவறுகள் செஞ்சா லட்சியம் இல்லாதவன் 50,000 தவறுகள் செய்வான் அப்படின்றது நிச்சயம். ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் ஆற்றலும் அறிவும் இருக்குது. அந்த ஆற்றலை தீய செயல்களை செய்யறதுலையும் வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுலையும் செலுத்தி வீணடிச்சிடாதீங்க. அது ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யறதுக்கு பயன்படுறதா இருக்கட்டும். நீங்க செய்யற ஆக்கப்பூர்வமான செயல்கள் தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு அழைத்து செல்லும். எல்லாரும் உங்களை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கட்டும், இல்ல கை கொடுக்காம கூட போகட்டும். உங்க உடல் இன்னைக்கே வீழ்ந்து போனாலும் சரி நீங்க மட்டும் உண்மை அப்படின்ற பாதையிலிருந்து கொஞ்சம் கூட விலகி செல்லாம இருக்கிறதுல கவனமா இருங்க. அப்போ நீங்க எதிர்பார்க்கறத விடவும் சிறப்பான வாழ்க்கை அடைவீங்க. காலம் கடந்தாலும் நம்மளுக்கானது நம்மளை நிச்சயம் வந்தடையும். அது வரைக்கும் பொறுத்திருக்காம உங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை நிறைவேற்றுவதற்கான தேவையான உழைப்ப கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க நினைச்சது நடக்கோ இல்லையோ நீங்க நினைச்சதை விடவும் அதிசயமான மாற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயம் நடக்கும். எதிர்காலத்தை நினைச்சு கலங்கும் போதெல்லாம் நம்ம நினப்புல வச்சுக்க வேண்டியது இது வரைக்கும் நம்மள சிறப்பா நடத்திய இந்த பிரபஞ்சம் இன்னும் சிறப்பா வழி நடத்தும் அப்படின்றத. கடவுளால நிறைவேற்ற முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரார்த்தனை அப்படின்றது எதுவுமே இல்லை. உங்களோட பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். கடவுளால தீர்க்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்றதும் எதுவுமே இல்லை. உங்களோட பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில முயற்சி, நம்பிக்கை, பொறுமை இந்த 3ஐயுமே நீங்க கைவிடாதீங்க. கடவுள் உங்களை நிச்சயம் கைவிட மாட்டார். 1000 முறை தோல்வி அடைஞ்சாலுமே லட்சிய நோக்கத்திலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்காதீங்க. நீங்க எதிர்கொள்ற போராட்டங்களையும் தவறுகளையும் பொருட்படுத்தாதீங்க. லட்சிய பாதையில வீரநட போடுறத மட்டும் எதுக்காகவும் நிறுத்திடாதீங்க. லட்சியத்திலிருந்து பின்வாங்காம இருக்கிறவங்கள தான் வெற்றியானது அதிகம் விரும்புது. தோல்வி அப்படின்றது நீங்க எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி பெறாம இருக்கிறது மட்டும் இல்லை, எந்த முயற்சியுமே எடுக்காம இருக்கிறது தான் எல்லாத்த விடவும் மிகப்பெரிய தோல்வி. வறுமையை கண்டு வாடாதீங்க. வறுமை தான் உங்களை வெற்றியை நோக்கி ஓட கற்றுக் கொடுக்கும். வளமை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ரொம்ப சௌரியமாக கதையை பேசி சோம்பேறியாக காலத்தை கழிக்கிறது எப்படி அப்படின்றத கற்றுக் கொடுக்கும். அந்த வளமை உங்களோட உழைப்பால் கிடைக்காததா இருந்தால் நீங்கள் வெற்றியை பற்றி அதிகம் யோசிப்பீங்க. அதுக்காக வளமை அப்படின்ற ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லலை. வளமையில் கூட வறுமையை தாண்டிய அந்த பயணத்தை கொஞ்சமாச்சு நினச்சிக்கோங்க. நீங்களா தேடி போய் யாருக்குமே உபதேசம் செய்யாதீங்க. உங்களை உதாசீனம்தான் செய்வாங்க. உதாரணமாக வாழ்ந்து காட்டுங்க. அப்போ தான் உபதேசம் கேட்டு உங்களை அவங்களே தேடி வருவாங்க.
வாழ்க்கையில் எப்போவுமே ஈஸியான பாதையை விட கடினமான பாதையை மட்டுமே தேர்ந்தெடுங்க. அப்போ தான் உங்களோட பலம் என்னன்னு உங்களாலேயே உணர முடியும். சுலபமாக இருக்கிற பாதைகள் கண்டிப்பாக உங்களோட இலக்குகளை சென்றடையாது. கடினமாக இருக்கிற பாதைகள் எப்போவுமே உங்களை தோல்வி அடைய செய்யாது. நல்ல நேரம் வரட்டும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போது வீணாகிற பல நல்ல நேரங்களை வாழ்க்கையில் நம்ம திரும்ப பெறவே முடியாது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மிகச்சிறந்த ஓவியம் கூட ஒரு சின்ன புள்ளியிலிருந்து தான் தொடங்குது. உங்கள் வாழ்க்கையுமே அப்படி தான். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன செயல்கள்லேருந்து தான் உங்களோட எதிர்காலம் அப்படின்றது பிறக்குது. உங்களோட திறமையும் செயல்களும் தான் உங்களோட எதிர்காலத்தை உருவாக்குது. அதனால் உங்களோட திறமைகளை வளர்த்துக்கொள்கிற செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடந்து போன நாளை பற்றியும் கடந்து போன வாழ்க்கையை பற்றியும் கவலைப்பட்டுட்ருக்காதீங்க. இப்போ தொடங்கினா கூட நீங்கள் சாதிக்க முடியும். இன்னும் நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறத விட வேறு எதுவுமே தாமதம் இல்லை. உங்களால் முடியாது அப்படின்றது எதுவுமே இல்லை. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற வர துன்பம் அப்படின்றது வந்தால் கூட கலங்கி போய் கண்ணீர் சிந்தி கலங்கி போய் நிற்காதீங்க. துன்பத்தை எதிர்கொள்கிறவங்க தான் இரும்ப மாதிரி உறுதியையும் வலிமையும் கொண்டிருக்கிறவங்க. எது வந்தாலுமே எதிர்கொள்ளுங்க. அப்போ தான் எதையுமே எதிர்கொள்கிற வலிமையை நீங்கள் பெறுவீங்க. வாழ்க்கையில் 1000 சோகங்களும் இருக்கும், 1000 சந்தோஷங்களும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வேதனை மட்டுமே நம்மளோட வாசலில் வந்து நின்னாலும் எதையுமே எதிர்கொள்கிற தைரியமும் பக்குவமும் மட்டும் நம்மளுக்கு இருந்துட்டு அப்படின்னாலே வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மகிழ்ச்சி இருக்குதோ இல்லையோ நிம்மதி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். பிரபலமாக இருக்கிற மனுஷங்களை பார்த்து வியந்து நிற்கிறது ஒரு மனநலை. அவங்க எப்படி பிரபலமானாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி உணர்றது இன்னொரு மனநலை. உங்களோட பலத்தை பெருக்கிக்கிட்டிங்கன்னா நீங்களும் பிரபலமான ஒரு ஆள் தான். ஒரு செயலை செய்ய தொடங்கிட்டு அதை முழுசாக முடிக்கலை அப்படின்னா நம்ம தோற்று போயிட்டோம், எதுக்குமே நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படின்றது அர்த்தம் இல்லை. நீங்கள் அந்த இடத்துல பின்னடைஞ்சதுக்கு என்ன காரணம், உங்களை ஜெயிக்க விடாமல் தடுத்தது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிட்டு திரும்பவும் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தான் எப்போவுமே எதுலேயும் முதல் இடத்துல இருப்பீங்க. மற்றவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு, மற்றவங்கள மாதிரி வாழ்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு, யாரை மாதிரி இருக்கணும் அப்படின்றத நிறுத்திட்டு அப்படிலாம் யோசிக்காமல் நம்ம புதுசாக தனித்துவமாக எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிங்க. அதை விட ரொம்ப முக்கியம் நீங்களாக இருக்கிறது எப்படி அப்படின்றத ரொம்ப யோசிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்களோட அடையாளத்துக்கு பின்னாடி பாதுகாப்பாக நின்றுக்கிறத விட உங்களோட தனித்துவமான அடையாளம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு பின்னாடி ஓடுங்க. வாழ்க்கை கண்டிப்பாக உங்களை உயர்த்தும். ஒழுக்கமாக நடக்கலை அப்படின்னா குடும்பம் கெட்டுரும். ஆனால் டெய்லி நம்ம நடக்கலை அப்படின்னா நம்மளோட உடல் கூட கெட்டு போயிடும். சோம்பேறியாக இருந்து உங்கள் உடம்ப நீங்களே கெடுத்துக்காதீங்க. கெட்டு போனதுக்கு அப்புறம் உங்களோட மனசே ஓட நினச்சா கூட உங்கள் உடம்பு அதுக்கு ஒத்துழைப்பு தராது. சரியாக இருக்கும்போதே அதை பராமரிச்சுக்கோங்க. வாழ்க்கையில் இப்போ உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், வழி கூட தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக வழிகாட்டுறேன் அப்படின்ற பெயரில் உங்களுக்கு விருப்பம் இல்லாத வழியை யாராச்சும் காட்டுனா அதில் மாட்டிக்காதீங்க. அது வழி இல்லை, வாழ்க்கை சிறை அப்படின்றத புரிஞ்சு எச்சரிக்கையாக செயல்படுங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்களை கண்டு விலகி நில்லுங்க. ஆனால் எதுக்காக அவமானப்பட்டமோ அதிலிருந்து வெற்றி பெறதுக்காக வழியை தேட தொடங்குங்க. நாளைக்கு அதுவே உங்களுக்கு மாலையாக மாறுற தகுதி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரியாது, சரி வராது அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அதை எப்படி கையாளுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அளவோடு வாழ்ந்தால் வளமாக வாழலாம். எல்லாத்துக்குமே குறுக்கு வழியை தேடாதீங்க. குறுக்கு வழி சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்துரும். ஆனால் நேர்வழி
ரொம்ப நேரம் எடுத்தால் கூட நம்மளை நேர்த்தியான பாதையில் நடத்தி செல்லும் நம்பிக்கை நிறைஞ்ச ஒருத்தர். யார் முன்னாடியும் எப்போதுமே மண்டிடுறது இல்லை. உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டுமே எப்பவும் சிதைஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு பேராற்றல் அப்படின்றது இருக்குது. அது வெளியில் வர்ற தருணம் அவங்கள எதிர்கொள்கிற அனைத்து தடைகளையும் தலைதெறிக்க ஓட வச்சிரும். உங்களுக்குள்ளே இருக்கிற பேராற்றல் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுதான் உங்களோட வாழ்வை உயர்வடைய வைக்க போகிறது. தோல்வி வந்தால் அதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கோங்க. 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க முடியாததை கூட பல தோல்விகள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துரும். சிகரத்தை அடையிறதுக்கு சுலபமான வழி அப்படின்றது ஒன்றுமே இல்லை. சிகரத்தை அடைஞ்சவங்க யாரும் அதை ஈஸியாக அடையலை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் சில சுகத்தை அடையணும் அப்படின்னா ஒரு சில சிரமங்களை கடந்து தான் ஆகணும். அதே மாதிரி உங்களோட சிந்தனைகளை எப்போவுமே அடக்க நினைக்காதீங்க. அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே கடந்து செல்ல முடியும். வாழ்க்கையில் எல்லாத்தையுமே விளையாட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. விளையாட்டாக எடுத்துக்கிற பல விஷயத்தில் தான் நம்ம பல முறை தோல்விகளை கூட சந்திக்கிறோம். உங்களுக்கே பிடிக்காமல் போன தருணங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்திருக்கு அப்படின்னா சரியான திசையில் தான் நீங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது அதோட அர்த்தம்தான். உங்களுக்கு பிடிச்ச வழியை சீக்கிரமாகவே இந்த வாழ்க்கை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் பெற்ற வெற்றியை மறந்தாலும் தப்பில்லை. அதே மாதிரி நீங்கள் அடைஞ்ச தோல்வியை மறந்தால் கூட தப்பில்லை. ஆனால் நீங்கள் சந்தித்த அவமானங்களை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. நீங்கள் அனுபவிக்கிற எல்லா வலியையுமே உங்களால் தாங்கி கொள்ள முடியும். அது எல்லாமே காலப்போக்கில் சரியாயிடும். ஆனால் அவமானங்கள் தந்த வலியை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. யாருமே அறியாத உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உங்கள் மன வலி தான் உங்களோட இலக்குகளை அடைய உங்களுக்கு உத்வேகம் தரும். நீங்கள் பயணிக்கிற பாதைகள் இருள் சூழ்ந்ததாக இருந்தால் கூட பயந்து போய் உங்களோட பயணத்தை பாதியில் நிறுத்தாதீங்க. உங்களோட பாதையில் வெளிச்சம் தர வேற யாராவது வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களோட பாதைக்கான வெளிச்சத்தை நீங்களே உருவாக்குங்க. நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயத்த அடையிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு அதில் தோத்துட்டா கூட பரவாயில்லை. ஆனால் அதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. இது உங்களோட வாழ்க்கை. யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எதுக்காகவும் தயங்கி நிற்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை அடைய உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யுங்க. கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச தவறை திருத்தி கொள்றதுக்கு வாழ்க்கை அனுமதிக்கிறதில்ல. ஆனால் ஒவ்வொரு நாளுமே நம்ம கடந்த காலத்தை விட சிறப்பாக வாழ்கிறதுக்கு அனைத்து வாய்ப்புகளையும் நம்மளுக்கு தந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம தான் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறி செல்றதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லாட்டி உங்களை யாருக்குமே தெரியாது. செல்வம் தான் நம்மளை உயர்த்தும். ஆனால் அந்த செல்வம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும். உண்மையிலேயே நம்மளோட உடம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் நம்ம வச்சுக்கிறதே பார்த்திங்கன்னா பெரிய செல்வம் தான். என்னால் முடியும் அப்படின்னு கற்பனை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும். இந்த சுவாரஸ்யத்தை நிறைவாக்குறதுக்கு கொஞ்சம் உங்களோட உழைப்பை கொடுங்க. உங்களோட கற்பனைகள் நிஜமாகி கொண்டிருக்கிறத நீங்களே உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. உங்களோட நம்பிக்கைக்கும் உழைப்புக்கும் எதையுமே அடையிற சக்தி இருக்குது அப்படின்றத நீங்களே உணர்ந்துப்பீங்க. அறிவால் வர்றது மட்டும் இல்லை, பக்குவம். வாழ்க்கையில் விழுற அடியால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் மிகச்சிறந்த பக்குவம். வாழ்க்கையை பற்றி நிறைய கனவு காணுறோம். யாரை மாதிரியோ நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சவால் எடுத்துக்கிட்டு நம்மளே தயார்படுத்திக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் ஓடி முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளே தொலைச்சிட்டோம் அப்படின்னு. உங்களோட அடையாளத்தை உருவாக்குங்க. அதுதான் உங்களுக்கு நிலையானது. உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாட்டியும் பரவாயில்ல. ஆனால் உங்களால் செய்ய முடிஞ்சதை கூட நீங்கள் செய்யாமல் விட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை
பரிதாபத்திற்குரியதாக மாறிடும். உங்களை விமர்சிக்கிறவங்கள பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. உங்களை விமர்சனம் பண்ணுறவங்க தான் உங்களை கண்டு பயப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வெற்றிக்கு ஒரு தோல்வியை மறக்க செய்கிற சக்தி தான் உண்டு. ஆனால் ஒரு தோல்விக்கு பல வெற்றிகளை அடைய செய்கிற சக்தி உண்டு. அதே மாதிரி அவமானங்களை பொருட்படுத்தாதீங்க. அவமானங்களை சகிச்சு சாதிக்கிறவன் தான் ஒரு நாள் எல்லாருக்குமே சிறந்த அடையாளமாக உயர்ந்து நிற்பான். வாழ்க்கையை நீங்கள் சாத்தியமானதாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் சாத்தியத்தை மட்டுமே பார்ப்பீங்க. வாழ்க்கையை வெறும் பிரச்சனையாக மட்டும் பார்த்தா நீங்கள் திரும்புகிற இடம் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக மட்டும்தான் தெரியும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் செய்கிற செயல் தான் உங்களை நீங்கள் யார் அப்படின்னு தீர்மானிக்கும். உங்களை தீர்மானிக்கிற அந்த செயலை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அதை சரியாக செஞ்சு முடிக்கிறதுக்கும் உங்களால் மட்டும்தான் முடியும். செய்ய முடியுமோ முடியாதோன்னு எல்லாத்தையுமே சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படுறது உங்களை முயற்சி செய்ய விடாமல் உங்களோட முயற்சி அனைத்திற்கும் முட்டுக்கட்டையை போடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆற்றலை வளர்த்துக்கோங்க. உங்களோட தனி மனித ஆற்றல் தான் உங்கள் குறிக்கோளை நீங்கள் அடையிறதுக்கு உங்களை தகுதிப்படுத்தும். எப்பவும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம கவனமாக இல்லாட்டி நம்மளோட வாழ்க்கையில் எது எப்போனாலும் நடக்கும். ஸோ எப்போவுமே எச்சரிக்கையாக இருங்க. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்களோட வாழ்க்கையை உங்களுக்கான நேரத்தை ரசித்து அனுபவிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. யாருக்காகவும் உங்களோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்துடாதீங்க. தீமைகளை ஆராய்ஞ்சு பார்க்கறதுனால ஒரு பயனுமே இல்லை. எல்லாத்துலேயும் இருக்கிற நன்மையை மட்டுமே பாருங்க. வாழ்க்கை அப்படின்றது வாழ்கிறதுக்கு தான். உங்களோட வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களோட நிகழ்காலத்தில் நீங்கள் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்களோட வருங்காலம் அப்படின்றது தன்னால் மலரும். எதிரிங்க கூட கூட பழகிருங்க. ஆனால் காரியவாதி இருக்கிறாங்களா பார்த்தீங்களா, அவங்க கூட மட்டும் பழகாதீங்க. அது ரொம்ப ஆபத்தானது. வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் உங்களை சிதைக்க வந்தது இல்லை, உங்களை செதுக்கிறதுக்கு வந்தது. இந்த உலகத்தில் முடியாது அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இது என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும். ஆகச்சிறந்த அமிர்தம் அப்படின்றது தாகம் எடுக்கும்போது நம்ம வறண்டு போன நாக்க நினைக்கிற முதல் சொட்டு தண்ணீர் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிக காயத்தை அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வினோதமானவங்களா மாறணும், காயப்பட்டவங்களா இல்லை. முடிவே இல்லாத போராட்டம் தான் இந்த வாழ்க்கை. அதில் நீங்கள் நினச்சது முடிகிற வரைக்கும் போராடுங்க. எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம். தன்னோட சிந்தனையில் தெளிவு இருக்கிற ஒருத்தர்கிட்ட அச்சம் அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்கிறது இல்லை. அசைவும் வளர்ச்சியும் மட்டுமே வாழ்க்கையோட அடையாளம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட உள்ளம் சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் காணுற எல்லா விஷயமுமே கலக்கம் இல்லாமல் காட்சியளிக்கும் அப்படின்றது தான் உண்மை. உங்கள் மனசை சுத்தப்படுத்த பழகிக்கோங்க. மன அழுத்தம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையால் உருவாக்கப்படுறது இல்லை. உங்களை நீங்களே சரியாக நிர்வகிக்க முடியலை அப்படின்ற டயத்தில் அதோட விளைவாக தான் ஏற்படுது. எப்போவுமே உங்களோட மனசை நீங்கள் அதிகாரம் செய்யுங்க. உங்களோட மனசு உங்களை அதிகாரம் செய்கிற அளவுக்கு வைக்காதீங்க. நீங்கள் கடந்த காலத்தை நினச்சி பார்க்க முடிகிறது போல் நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடியுத போல் நிகழ்காலத்தை உங்களால் உணர முடியும். அதே மாதிரி உங்களோட வருங்காலத்தை கூட நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்களால் உருவாக்கிக்க முடியும். அதுக்காக ஓய்வில்லாமல் நீங்கள் இன்றைக்கே உழைக்க தொடங்குங்க. சில விஷயத்தில் நீங்கள் தோற்று போகிறதால இதில் நம்ம வெற்றியே பெற முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்போவுமே உங்களோட முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பை வச்சுக்கிட்டே இருங்க. அந்த புன்னகை தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கையாளுறதுக்கான தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். உறுதி இல்லாதவனுக்கு ஒரு பலமாக ஒரு படையே இருந்தால் கூட எந்த ஒரு பயனுமே இல்லை. உறுதி உள்ளவனுக்கு ஒரு சின்ன ஆயுதம் கையில் இருந்தால் கூட போதும். உங்கள் வாழ்க்கையோட தூண்டுகோலாக நீங்கள் யாரை வேணும்னாலும் வச்சுக்கோங்க. ஆனால் ஊன்றுகோலாக உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கணும்.
உங்களோட வாழ்க்கை பயணத்தில் அடுத்தவங்க உங்களுக்கு கொடுக்குற விமர்சனங்கள் சரியாக இருந்தால் அதை திருத்திட்டு நகருங்க. தவறாக இருந்தால் சிரிச்சிட்டு நகருங்க. உயர்ந்த மனுஷங்களோட உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்திக்கோங்க. உங்கள் கூட இருக்கிற மனுஷங்க யார் அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட மதிப்பு உயரும். நிறைய நல்ல அனுபவங்களை அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்கள் அடையக்கூடிய அனுபவங்களே உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தும். புதுசாக திறமைகளை வளர்த்துக்கோங்க. பழைய பெருமையை பேசிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. சரியான இடத்துல முதலீடு செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் இல்லை, உங்களோட திறமைகளையும் உங்களோட உழைப்பையும் தான். குடும்பத்தோட நல்ல உறவுகளை மேம்படுத்திக்கோங்க. இல்லைன்னா உளவியல் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்க. அதுவே உங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் ஓட விடாமல் உங்களை தடுத்துரும். மனுஷங்களை சம்பாதிக்கிறத விட மிக முக்கியமானது பணத்தை சம்பாதிக்கிறது தான். நீங்கள் பணத்தை சம்பாதிக்க தவறிட்டீங்கன்னா ஒரு சில மனுஷங்களை கூட நீங்கள் இழக்க நேரிடும் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட. எல்லாரையுமே மதிக்க கற்றுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க கற்றுக்கோங்க. இல்லைன்னா மனநலம் சார்ந்த பிரச்சனையில் நீங்கள் சிக்கிப்பீங்க. அது உங்களை எந்த ஒரு செயலையுமே செய்ய விடாமல் முடக்கிரும். நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை இழந்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். நம்ம உடம்பை இழந்துட்டோம் அப்படின்னா அதுவுமே கஷ்டம்தான். இதுவே பார்த்திங்கன்னா நம்மளோட குணத்தை இழந்துட்டோன்னா அது மிகப்பெரிய பேரிழப்பு தான். யாருக்காகவும் உங்களோட அடிப்படை குணத்தை மாற்றிக்காதீங்க. ஒரு மனுஷனோட தைரியத்தை விட எந்த இலக்குமே பார்த்திங்கன்னா பெருசு கிடையாது. தன்னோட இலக்குக்காக தைரியமாக போராடாத ஒருத்தன்தான் இங்கே பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுறான். பேராசை நம்மளோட புத்தியை மறைக்கும் போது தான் நம்மளோட அறிவு வேலை செய்யாமலே போயிடுது. மற்றவங்க விரிக்கிற பேராசையான வலைகளுக்குள்ள சிக்கிக்காம எப்போதுமே கவனமாக இருங்க. முடிஞ்சு போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக முயற்சி செஞ்சாலே போதும். உங்களோட வாழ்க்கை வளமானதாகவும் சிறப்பானதாகவும் கண்டிப்பாக மாறும். வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. உங்கள் மேலே மட்டும் நீங்கள் முழுசாக நம்பிக்கை வைங்க. உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை உங்களை சாதிக்க வைக்கும். எதையுமே தொடங்கும் போது இவ்வளவும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. லட்சியத்தை மட்டும் பாருங்கள். எந்த ஒரு தூரமும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில் உயர்ந்த இடத்த அடைகிறது அப்படின்றது நம்ம சும்மா ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இல்லை. நீங்கள் சந்திக்கிற அவமானங்களை கடந்து செல்வது தான். எல்லாத்தையுமே கடந்து வாழ பழகுங்க. வாழ்க்கை கண்டிப்பாக உங்களோட வசமாகும். உங்களை வெறுக்கிற கண்கள் கூட வேடிக்கை பார்க்கட்டும். நீங்கள் தனிச்சு நின்னாலும் தனித்துவமாக நின்னுங்க. நீங்கள் எப்போவுமே நீங்களாக இருங்க. உங்களுக்கான தனித்துவம் தான் உங்களோட அடையாளம். உங்களுக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலேயே இருந்துடாமல் தைரியமாக புதிய விஷயங்களை நோக்கி முன்னேறுங்க. உங்களோட வருகைக்காக தான் பல வெற்றிகள் கூட